கரண்ட் போயிட்டே. சோபி, சோபி, இது எங்க அக்கா குரல் மாதிரி இருக்கு. போய் பாரு சோபி. ஐ பெரியம்மா. இக்கா வாக்கா. இன்னைக்கு ஒத்தையில இருக்க வந்தே. ஆமா செல்வி, ஒத்தையில தான் வந்தேன். இக்கா புள்ள எல்லாம் நல்லா இருக்காளுங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கூட்டிட்டு வந்திருக்கலாம்லக்கா. லீவு தானே பிள்ளைகளுக்கு. சும்மா தானே இருப்பாங்க. வரும்போது கூட்டு வந்திருக்கலாம் தானே. சும்மா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுமா, அதான் வந்தேன். சரிக்கா இரு. சோபி, அதிரசம் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதுல 2 எடுத்துட்டு வந்து பெரியம்மைக்கு கொடுமக்கா. சரிம்மா. சோபி, என்ன பெரியம்மா? ஒண்ணு வேண்டாம் மக்களே, இரு பெரியம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். சரி பெரியம்மா. ஏக்கா ஒரு மாதிரி இருக்க, மூஞ்சி வாடினால இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். சுவி சுவி அப்பா எல்லாம் எங்கம்மா? 2 பேரும் தோப்புக்கு போனாங்க, இப்ப வந்துருவாங்கக்கா. பெரியம்மா. என்ன மக்களே, நீங்களும் அம்மையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. பெரியம்மா, சின்ன பிள்ளைல இப்படிதான் இருந்தீங்களா? ஆமா மக்களே, நீங்க மட்டும்தான் பெரியம்மா அம்மைய செல்வின்னு கூப்பிடுறீங்க. வேற எல்லாரும் ராணி ராணின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்கிட்டயும் எல்லாரும் செல்வின்னு தான் கூப்பிடுவாங்க மக்கா. உங்க அம்மா பேரு செல்வராணி, என் பேரு ராணி. 2 பேருக்கும் ராணி ராணின்னு இருக்கனால செல்வி ராணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா என் பிள்ளைகள் என்ன ராணின்னு தான் கூப்பிடுதுங்க. நீங்களும் உங்க அம்மைய ராணின்னு தானே கூப்பிடுறீங்க. பெரியம்மா, நீங்க சின்ன பிள்ளைல இதே மாதிரி ஒன்னாதான் இருப்பீங்களா? ஆமா மக்களே, நானும் எங்க தங்கச்சியும் சண்டையே பண்ண மாட்டோம். ஏக்கா சோபிட்ட பேசிட்டே இரு, நான் இந்த வப்ப வாரேன். என்னக்கா? எங்கம்மா போற? ஏக்கா அடுப்புல பால் வச்சிருக்கேன்க்கா, அதை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். சரி சரி. பெரியம்மா, நீங்க ஒண்ணு போல இருக்கீங்களே, பாட்டிலாம் உங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சிருவாங்கக்கா. அக்கா ஏன் சோகமா இருக்கான்னு தெரியலையே, மூஞ்சி வாடனால இருக்கு. சத்யாளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேப்போம். பிள்ளையே ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. அக்கா கூட சண்டை ஏதும் போட்டிருப்பாளோ? எதுக்கும் அவியலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? ஓ அப்படியா? அக்கா என் வீட்டுக்கு வந்தா மூஞ்சி வாடனால இருக்கு, அதான் என்னன்னு கேட்டு அடிச்சேன். ஆமா, ஒத்தையில இப்படி வர மாட்டாளே. இது என்ன பிள்ளையாவது கூட்டு வருவா? தனியா வந்திருக்கா. அதான் என்ன சண்டை எதுவும் போட்டீங்களா? இல்லக்கா, பிள்ளைகளுக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன், பிள்ளைகள் ஃபோன் எடுக்கல. சரி சரி, வீட்ல இருப்பா. நீங்க வாங்க, பிள்ளைகளை கூட்டு வாங்க. சரி வைக்கேன். சோபி, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் படுக்கேன். இந்த ஃபேனை மட்டும் போட்டுட்டு போமாக்கா. சரி பெரியம்மா, படுங்க. பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு தெரியல. சாப்பாடு பொங்கல, சாப்பிடவும் செய்யாதுங்க. என்ன செய்யறாளுகளோ? படுத்தா உறக்கம் கூட வர மாட்டேங்குது. ஏக்கா என்னம்மா? கொஞ்சம் சாப்பிட்டு படுக்கா. இப்பதாம்மா வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். வீட்ல இருந்தே நடந்து வந்தேன் பாத்தியா, அதான் கொஞ்சம் படபடன்னு வருது. படுத்து எழுமுன்னா சரியாயிடுமா? சாப்பிட்டா என்னக்கா, இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கீல்ல, செமிச்சிருக்கும். கொஞ்சோண்டு தின்னே, நான் எப்படி வச்சிருக்கேன்னு பாரு. சரிம்மா, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடேன். என்ன ஏக்கா, நம்ம கூட படிச்சால தமிழ், இப்ப எங்க தெருவுல தான் குடியிருக்கா. அப்படியா? அன்னைக்கு அவளை சந்தைக்கு போகும்போது பார்த்தேன், பாத்துக்க. பேச முடியல. அவ மாப்பிள்ளை பிள்ளைங்க கூட வந்திருந்தா. நானும் சின்ன பிள்ளை எல்லாரையும் கூட்டிட்டு போயிருந்தேனா, ஒழுங்கா பேச முடியல. அவ அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கா பாத்தியா? ஆமாக்கா, நம்ம 2 பேரும் தான் நல்லா குண்டாயிட்டோம். அவ வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாங்க? வெளிநாட்டுலயாக்கும். மாசம் 1 லட்சம் சம்பளமாக்கா. மக்களே மக்களே, எழுமுங்க. சத்யா, சோனி. அம்மா வந்துட்டாளப்பா. ஏன் மக்களே, என்னாச்சு? மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, கண்ணுல அடிபட்டு இருக்கு. என்ன மக்களே, என்ன நடந்துச்சு? அப்பா, நானும் சோனியும் சண்டை போட்ட உடனே அம்மா கோவத்துல வெளிய போயிட்டாப்பா. ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லப்பா. ஏன் மக்களே இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கிய? எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்க கூடாதா? போன்ல பேலன்ஸ் இல்லப்பா, அதான் உங்ககிட்ட சொல்லல. சரி வாங்க, அம்மைய போய் கூட்டு வருவோம். அம்மா எங்கப்பா இருக்கா? அம்மா உங்க சித்தி வீட்டுல தான் மக்களே இருக்கலாம், வாங்க போவோம். சரிப்பா போவோம். அப்பா, அம்மா சித்தி வீட்ல தானப்பா இருக்கா? ஆமா மக்களே, சித்தி வீட்டுல தான் இருக்கா. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் சித்தி வீட்ல தான் இருக்கான்னு? ஒருவேளை வேற எங்கயாவது அம்மா போயிருந்தா? சித்தி தான் மக்கா ஃபோன் பண்ணி சொன்னா, அக்கா வீட்டுக்கு ஒத்தையில வந்திருக்கா, இப்படி வரமாட்டாளே, என்ன சண்டை எது போட்டியலான்னு கேட்டா. நம்ம ஒன்றும் சண்டை போடலையே, என்ன ஆச்சுன்னு வீட்டுக்கு வருவோம்னு வந்து பார்த்தேன், நீங்க 2 பேரும் உறங்கிட்டு அழுதுட்டு கிடக்கீங்க. எப்பா
இனிமே